Hi friends, இன்னொரு ரெகுலர் ஐப்ரோ பென்சில்ஸ் யூஸ் பண்ணி ஐப்ரோவுக்கு ப்ராப்பர் ஷேப் கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்களா? ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஃபோர் ஆஃப்டர் காமிச்சிருக்கேன். நான் த்ரெட்டிங் பண்ணியே ஒரு 45 டேஸ்க்கு மேலே ஆகுது. இருந்தாலும் அதை எப்படி அழகாக மாற்றுறது, நல்ல ஒரு ஷேப் வந்து கொடுக்குறது அப்படிங்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது மார்ஸ்லேருந்து இந்த ஒரு ஐப்ரோ பவுடர் பேலட் தான். இது உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும். நான் ஒரு 6 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து 2 ஷேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நல்ல ஃபேர் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரௌன் ஷேட் கூட யூஸ் பண்ணலாம். நேச்சுரல் லுக் இருக்கும். நம்ம பென்சில் போடுறப்ப உங்களுக்கு அந்த பென்சிலோட மார்க் அதெல்லாம் தெரிஞ்சிட்டே இருக்கும். பட் இதில் வந்து அந்த மாதிரி தெரியாது. நீங்கள் வந்து அந்த பிளாக் கலர் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஐப்ரோஸோட மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அந்த ஃபஸ்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அந்த இடம் மட்டும் திக்காகிடும், ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். உங்களுக்கு இப்போ பிஃபோர் ஆஃப்டர் பார்க்குறப்ப தெரியும். த்ரெட்டிங் பண்ணாத ஐப்ரோவே வந்து த்ரெட்டிங் பண்ணா மாதிரி நமக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து நம்ம அழகாக வந்து ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹேர்ஸ் வந்து நல்ல டென்சிட்டியோடு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த லிங்க்னு டைப் பண்ணி ப்ராடக்ட் லிங்க் வாங்கிக்கோங்க. லிங்க் வரலன்னா என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு செகண்டில் உங்களோட இன்பாக்ஸ்க்கே வந்துடும். தேங்க்யூ, பை.